சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி இப்போதானே வந்துட்டு போச்சு, என்ன மறுபடியும் சனி பெயர்ச்சி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ பாரம்பரிய பஞ்சாங்கத்தின் படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி திருநள்ளாறில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த நிலையின் படிதான் கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாமே ஜாதகத்தை கணித்து வந்தார்கள், பலன்களை அறிந்து வந்தார்கள். அதனை வைத்து இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடரான நங்கநல்லூர் பஞ்சநாதன், ஜோதிட மேதை சொல்லலாம். நிறைய ஜோதிட தகவலை கையில் வச்சிருக்கிறவர். என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஜோதிடர்களை பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்ன தவிர தகுதியான ஜோதிடரை பார்த்தீங்களான்னு தான் நான் கேட்பேன். நீங்க பார்த்த ஜோதிடர்கள் யாருன்னு கேட்பேன். ஏன்னா அந்த அளவிற்கு ஜோதிடத்தில் ஒரு அறிவாற்றல் திறமையோடு இருப்பவர்களை சந்தித்து பலன் கேட்கின்ற போதுதான் சரியான பலன் கிடைக்கும். அதுபோல நீங்கள் பலன்கள் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு தகுதியான திறமையான ஜோதிடர், புகழ்பெற்ற நங்கநல்லூர் ஜோதிடர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் இந்த தளத்தில் உங்களுக்காக இணைந்திருக்கிறார், என்னுடன் இணைந்திருக்கிறார் என்பது ஒரு சகோதர பாசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. சரி, இந்த நேரத்துல கும்பராசினருக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? முதல்ல சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார். குரங்கு கையில பூமால மாதிரி. ஆமா, ஏற்கனவே இருந்துச்சு அவங்க நிலைமை. இருந்துச்சு நிலைமை. இப்ப அந்த நிலைமை இல்லை. என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்த அங்க பேசிட்டு இருப்போம். சனி பகவான் மட்டும் அவர் நீதிமான். அவருக்கு தந்தையை போல இருந்தாலும் சரி, தாயை போல இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கின்ற தவறுகளுக்கு தண்டனை கொடுத்து உங்களை வழிநடத்தக்கூடியவர் சனி பகவான். ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அதாவது சூரிய பகவானுடைய பிள்ளை பிள்ளை சனி பகவான். ஆமா, இவர் ஒரு பையன், யமன் ஒரு பையன். ஆனா சூரியனுக்கும் சனிக்கு தான் ஆகிறது இல்ல, அப்பா பையனுக்கு இடையில ஆகிறது இல்ல. நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்பாவா இருந்தாலும் அவர் விட மாட்டாரு அப்படிங்கிறீங்க. ஆமா, நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற செயல்களுக்கு ஏற்ப பலன்களை நியாயமாக பலன்களை வழங்கும். அதுல தயவு தட்சணம் கிடையவே கிடையாது. அப்போ சனி பகவான் ராசிக்குள்ள சஞ்சரித்தாலும் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை கேட்ட பலன்களை தான் கிடைத்திருக்கும். ஆனா முதன்மையாக பாத்தீங்கன்னா, ராசியை விட்டு சனி பகவான் விலகி இருப்பது என்பதே ஒரு பெரிய நன்மை. அப்ப விலகி இருக்கின்ற இடம் பாத்தீங்கன்னா, பொதுவாக என்னுடைய பார்வையில, தம்பி என்ன சொல்ற பார்ப்போம், என்னுடைய பார்வையில இந்த 5 ஆண்டுகள் இருந்த நெருக்கடி, கடுமையான நெருக்கடி, இப்பொழுது பாத சனி காலகட்டத்தில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நெருக்கடிதான் இருக்கு. இந்த 5 ஆண்டுகளின் நெருக்கடி இப்பொழுது குறைவுபடுவதற்கு 2020 இருந்தே கடுமையான நெருக்கடி. 5 ஆண்டுகளாக கடுமையான நெருக்கடி, விரயச்சனி, ஜென்ம சனி, இப்ப பாத சனி. பொதுவாக சனி பகவான் போகும்போது கொடுத்துட்டு போற சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்க ஒண்ணு சரியா கஷ்டப்படுத்திட்ட, கொஞ்சம் போய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ராசிக்காரர் இல்லைங்களா கொடுத்துட்டு போகணும். சஞ்சரிக்கின்ற இடம் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு. அப்ப கொடுத்துட்டு போகணும். இந்த 2ஆம் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லும் போதுங்க ஐயா, சனி பகவான் முதல் சுற்றாக இருந்தாலும் கூட சிலருக்கு பாதிப்பார். ஆமா, 2வது சுற்று கண்டிப்பா கொடுத்துட்டான்னு போவார், நன்மையை செய்வாரு. அது பாத்தீங்கன்னா முதல் சுற்று தந்தை தானே பாதிக்கிறார். தந்தைக்கு தான் பாதிப்பு. இவர்களுக்கு பாதிப்பு இல்ல. இவர்கள் பிறந்த சின்ன வயசு இல்ல, சின்ன வயசு, தாய் தகப்பனை தானே அது பாதிக்கும். அப்ப 2ஆம் சுற்று வரும்போது இவர்கள் வேலை பார்க்கிற காலகட்டம். ஆமா, அப்ப இவர்களுக்கு அது பெரிய 2வது சுற்று 7.5 சனி நடைபெறுகின்ற காலகட்டத்தில், அந்த 7.5 சனி காலம் முடிகின்ற காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர்களை நிறைவு பெற்று பார்த்தோம். அப்போ ஒரு வாகனம் கிடைச்சிருக்கும், சொந்த வீடு அமைஞ்சிருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அத்தியாவசியமானதும் நிச்சயமாக கிடைச்சிடும். அப்படிங்களா? சனி பகவான் கொடுத்துட்டு போகும். சனி பகவான் ரொம்ப அற்புதமான நல்ல கொடுக்க எவர் தருவார் இல்லையா? சிறப்பான, வேற கிரகம் கொடுத்தா கூட தடுத்துட முடியுது. இவர் கொடுப்ப சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியும். இவர் கொடுக்க மறுப்பதை எவர் கொடுக்க முடியாது. சனி தடுப்பதை அவர் கொடுக்க முடியும். அந்த அளவிற்கு கர்மக்காரர்கள் இல்லைங்களா? ஆமா. அப்போ 2ஆம் இடத்துல போகின்ற போது ஒரு யோக பலன்களை கொடுப்பதற்கு, கும்பராசினை அடைவதற்கு நிறையவே வாய்ப்புகள். இவர் விரையாதிபதி இல்லையா? ஆமா, அப்ப நிறைய விரயங்களை கொடுத்திருப்பார் இல்லையா? வாழ்க்கை நிறைய கும்பராசிக்காரர்களை பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் வேறுபாடு. இவர் எதையுமே வெளிக்காட்டாதவர்கள். புரியுங்களா? அது அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, எல்லாவற்றையும் மனதிலே வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சார், இவங்க பல பேர் சிஐடி மாதிரி. ஆமா ஆமா, நீங்க துப்பறி நிறுவனத்துல வேலை பார்க்கறதுக்கு கரெக்டான ஆள், சரியான ஆளுங்க.
புரியுங்களா? இப்போ நான் ஒரு ராசி பலன்ல இந்த கும்பராசிக்காரர்களை பத்தி சில விஷயங்களை பாராட்டி எழுதியிருந்தேன். பின்னூட்டங்கள் கமெண்ட்ஸ் வருது பாருங்க. அந்த பின்னூட்டங்கள்ல பல பேர் வந்து கும்பராசிக்காரர்களை போய் நீங்க போடுறீங்க ஐயா அப்படி திட்டி திட்டி எழுதியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணமா இருந்து எல்லாமே நல்லது செய்யறாங்க. செய்துட்டு நீங்க ஒரு இலையில நல்ல அன்னத்தை பரப்பிட்டு ஒரு ஓரத்துல போய் கண்டதை வச்சீங்கன்னா என்ன ஆகுறது? ஐயா ரெண்டு விஷயம். அங்க என்னன்னா வார்த்தை இப்படி பேசுறாங்க, வார்த்தை பேசிடுவாங்க. என்னன்னா செவ்வாய் அங்க இருக்காரு, அதுதான் ராகு அங்க இருக்காரு, சதய ராகு, அவிட்ட செவ்வாய், குரு அங்க இருக்காரு. அப்போ இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அதுலயே பாத்தீங்கன்னா அவிட்டத்திலையும் சதயத்திலும் பிறந்தவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. புரட்டாதியில பிறக்கிறவங்க அதனுடைய தன்மை மாறுபடும். தன்மை மாறுபடும். அவங்க புரிஞ்சு குருவுடைய தன்மை புரிஞ்சுட்டு பேசுவாங்க. ஆனா இது சதயம் இல்லைங்களா, இல்ல அவிட்டம் இல்லைங்களா, நான் தான் அப்படின்னு நினைச்சிடும். புரியுங்களா? அப்ப இவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்த முடியாத சக்தி இந்த சக்தி. புரியுங்களா? கும்பத்திலேயே. அப்ப சிலர் அப்படி இருக்கதான் செய்வாங்க. ஒரு 6 நட்சத்திரத்தில் பிறந்தவர், 6 பாதங்கள் பிறந்தவர்கள் அப்படி இருக்கதான் செய்வாங்க. சரி, இப்ப வந்து ஒரு நல்ல நிலை வரவு. ரெண்டாவது அதே நிலை பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் 4ஆம் இடத்துக்கு அந்த சனி பகவானுடைய பார்வை போகுது. பொதுவா இந்த நேரத்துல கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பு அதிகரித்தால் மட்டும்தான் சுகம் கெடும். நம்ம அடிப்படை பார்க்கணும். வேலை பலு என்பது நிச்சயமாக இருக்கும். தொடர்ந்து உழைக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய அடையணும். இல்ல வேற யாருக்காவது குடும்பத்துல பிரச்சனையா இருக்கணும், அவங்களுக்காக ஓடணும். எந்த விதத்திலாவது ஒரு ஓட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கும். இந்த ஓட்டம்ங்கிறதுயா இப்போ நம்ம எம்ஜிஆர் பழைய திரைப்பட படத்துல பாடுவாரு, ஓடி ஓடி உழைக்கணும், அதான் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைப்பாங்க. அப்படி ஊருக்கெல்லாம் கொடுக்கிற ஓடி ஓடி உழைக்கிறது இவர்கள் எனது வீடு எனது நாடு அப்படி தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. பெரும்பாலும் தனக்காக வாழக்கூடிய பெரும்பாலும் தனக்காக. கும்பம் வந்து பெரும்பாலும் தனக்காக வாழக்கூடிய ஒரு சுயநலம் அவங்கள்ட்ட இருக்குறீங்க. பொதுநலம் என்பது குறைவு, சுயநலம் என்பது பெரும்பான்மையா இருக்கும். சரி, 100%, 90% சுயநலம் தான். ஒரு 10% பொதுநலம் இருக்கும். பொதுவான ஒரு விஷயம். ஆனா இங்க கும்பராசியில ஒரு மனைவி இருந்தால் அவர் மந்திரிய போல செயல்படுறாரு, குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய ஆலோசனை உயர்த்துது. ஆமாங்க ஐயா, காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடம் இல்ல, லாபஸ்தானம் இல்ல பாருங்க. அப்ப இந்த அறிவுரை பெரிய அறிவுரை இவர்களால் வாழ்க்கையில லாபம் ஏற்படுது விஷயமா இருக்கும். அப்ப கும்பராசிக்கு நிறைய தன்மைகள் இருக்கு, பொது தன்மைகள். இப்ப 4ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஓடி ஓடி உழைப்பாங்க. இவ்வளவு நாள் சோம்பேறித்தனம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா இப்ப சுறுசுறுப்பு வரை உங்களுக்கு. ஆனா தாயாரின் உடல் நிலையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து என்ன பார்க்கணும்னா 8ஆம் இடம். நீ ஓடி ஓடி உழைக்கிறீங்க. ஒரு நீங்க சொன்னீங்க துப்பறிவாளர்கள் சொன்னீங்க, ரகசியங்களை கண்டறிபவர்கள். அந்த 8ஆம் இடம் ரகசியமான இடம் தானே, புரியுங்களா? அப்ப ரகசியங்கள் நிறைய இப்ப கை கொடுக்க உங்களுக்கு. அப்ப மறைந்து கிடக்கின்ற விஷயங்களை கையில் எடுத்து அதுல கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், யாராலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுல போய் இவங்க வந்து புதையல் எடுக்கிற மாதிரி எடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி பகவான் நீதிமான் என்பதால் அங்க கொஞ்சம் நியாயமாக இருக்க வேண்டும். தவறுகளுக்கு அதிகமான இடம் கொடுத்து விட்டால் தவறு உங்களுக்கு தண்டனைக்கு வழிவகுக்கும். அப்படிங்களா? 8ஆம் இடம் என்ன சொல்லுவாங்க, 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டாரு, ஆயுள் தான் கெடுக்கணும். அவமானப்பட்டாலும் அது ஒரு பாதிப்பு தான். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலும் ஒரு பாதிப்பு தான். நெருக்கடிகள் என்பது 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற போது உடல் ரீதியாக பாதிப்பு வரலாம், பொருளாதார ரீதியாக பாதிப்பு வரலாம், அல்லது ஒரு அவமானத்திற்கு ஆளாக நேரலாம். ஏதாவது சின்ன விஷயம் எடுத்துட்டா கூட பெரிய பாதிப்புகள் போயிடும். அடுத்து பார்த்தா 11ஆம் இடம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான். என்ன, குருவுடைய வீட்டு சனி பார்க்கிறார். லாபஸ்தானம் குருவுடைய வீடு தான் 11ஆவது. 2ஆம் வீட்டையும் குரு தான் இருக்காரு, 11ஆம் வீட்டு குரு வீட்டு பார்க்கிறார். அப்போ பொன் பொருள் சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் உறுதியாக இருக்கு. சூப்பர். ஆனா என்ன ஒரு விஷயம்னா நல்ல காசு பணம் வந்துரும். நிச்சயமா ஓடி ஓடி உழைக்க போறாங்க, காசை பார்க்க போறாங்க, புரியுங்களா? மறைந்திருப்பதில எடுக்க போறாங்க, இப்படி இருக்கு இல்லையா? ஆனா 11 பத்தி நம்ம நிறைய ரகசியம் பேசிட்டு வரோம்ல. சில பேர் பார்த்தா 7 பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, சில பேர் 8 பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. 11 பத்தி என்ன ரகசியத்தையே பேச மாட்டாங்க, லாபம் பேசிட்டு இருப்பாங்க. 11 நிறைய விஷயம் இருக்கு. பெரிய மனிதர்கள் இருக்காங்க, இல்ல வேற வேற ஆசைகளை இருக்கு நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஆமா, இருக்குங்களா? குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். ஆமா. அப்ப 11 வந்து குருவுடைய விடுவாரு. குரு வந்து சுபத்துவம் தான். ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். புரியுங்களா? சனி பாக்குறாரு, 11 குரு பாக்குறாரு. அப்போ கொஞ்சம் வாழ்க்கையில இருப்பவர்கள் நிதானமா இருக்கணும், வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்.
காசு பணம் வரப்போகுது, செல்வாக்கு வரப்போகுது, அந்தஸ்து வரப்போகுது, எல்லாம் வரும்ன்ற போது உங்களுடைய கவனத்தை திசை திருப்புகின்ற அளவிற்கு ஒரு மாற்று விஷயம் உங்கள் வாழ்க்கையில சூசகமா சொல்லுங்க, வெளிப்பட சொல்ல வேண்டாம், வந்து சேருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருந்து விட்டால் மூன்றாம் நபர்கள் குடும்ப வாழ்க்கையில புரிஞ்சுக்கிடாம இருக்கணும். இவங்க அப்படிதான் உடச்சு பேசி அப்படிதான் அது இருந்துட்டா கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க, செல்வாக்கோட இருப்பாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்கு நாயகன் சனி பகவான் தான், சந்தேகம் இல்ல. ஆனா கும்பராசிக்கு இப்ப என்னன்னா கொஞ்சம் நாவடக்கம் தேவைப்படுது. கையில காசு வரும்போது நான் பெரிய ஆளுங்கிற மமதை வந்துடக்கூடாது. இப்ப இவ்வளவு நாளா 5 வருஷமா கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்ப 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார் அப்படின்னு உடனே நல்ல பண வரவை கொடுத்துருவாரு. 2வது சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீட்டுக்கு சனி வராரு. நம்ம ஜாதகங்கள் என்ன சொல்றோம், சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தால் நல்ல பொருளாதார வசதிங்கிறோம். அப்போ அளவுக்கு அதிகமான பொருளாதார வரவு. இவ்வளவு நாளா உங்களை அணை போட்டு தடுத்திருந்தாங்க. இப்ப என்ன ஆகுது, அணைய உடைச்சுக்கிட்டு வெளில வருதுங்கிற மாதிரி நல்ல காசு பணம் கும்பராசிக்கு வரப்போகுது இல்லைங்களா? ஆமா, அவ்வளவு யோகம் இருக்கு. ஆனா 2வது ஸ்தானத்துல சுக்கிரஞ்சனியுடைய மேன்மையை பேசும்போது அதோடைய தீமையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியிருக்கு. சுக்கிரஞ்சனி சேரும் போது மிக கவனமாக இருக்கணும். திருமணத்தை மீறிய உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. ஆமா ஆமா, அங்கதான் சிக்கல் வருது. அதுவே மனசு ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பும். இந்த சனி பயிற்சி வரப்போகுதுன்னு சொன்னீங்க, பல கும்பராசிக்காரங்களுக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை மனசு விரும்பும். நம்ம அதை அனுபவிக்கணும்னு தோணும். ஒவ்வொரு ஆடம்பரத்திற்கு பின்னாலும் இவர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும். அப்ப என்னன்னா 2ல சனி இருக்கும்போது இந்த நாவடக்கத்தோட இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில அனுசரித்து போடுங்கிற எண்ணம். குடும்பம் தான், குடும்பம் இருந்தா தான் நீங்க, சுவர் இருந்தாதான் சித்திரம், குடும்பம் இருந்தாதான் நீங்க. அது உடைஞ்சு போயிடக்கூடாது, அதுல அவங்க கவனமா இருக்கணும். இப்ப 4வது இடத்தை சனி பாக்குறாரு. இந்த படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க படிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம். கான்சென்ட்ரேஷன் மாறுங்க. இப்போ அப்ப படிப்புல அதிக கவனம் செலுத்தணும். ஹாஸ்டல்ல உங்க வீட்டு பிள்ளைகள் வளர்றாங்க வச்சுக்கோங்க, கும்பராசி பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்கன்னா சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், ஹாஸ்டல்ல கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது இந்த எச்சரிக்கை அவசியம். ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்கிறாரு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தை சனி நாங்க பாருங்க, அந்த மாதிரி அஷ்டமத்தை சனி பார்க்கிறாரு. அப்ப இந்த நேரத்துல என்ன இருக்கணும், நீங்கள் உங்கள் செயல்பாடுகளால் சில விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். கவனமா இருங்க. உங்களை பற்றிய புரளிகள், உங்களை பற்றிய விமர்சனங்கள் இது வரக்கூடிய நேரம். அதனால ரொம்ப கவனமா உங்களுடைய செயல்பாடுகளை வகுத்துக்கிடுங்க. முக்கியமான விஷயம், 11ஆம் இடத்துடைய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும்னா, பலருக்கு இப்ப இந்த காலகட்டத்துல ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், லாபம் இல்லையா, உத்தியோக லாபம் கிடைக்கும். அது யோகம் இருக்கு. ஃபாரின்ல போய் எனக்கு வேலை வேணுங்கிறவங்க 12ஆம் இடத்துக்கும் அதிபதி சனிதான். சோ ஃபாரின்ல வேலை கிடைக்கும். அந்த யோகமும் இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகள் வளர்ப்பில் கவனமாக இருங்கள். 5க்குரிய புதனே அஷ்டமாதிபதி. அப்போ பிள்ளைகள் வளர்ப்புல கும்பராசிக்காரர்கள் ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையுடைய முக்கியத்துவத்தை செலுத்தினால் அந்த பிள்ளைகள் வளர்ப்பு மிக சிறப்பாக இருக்கும். அவங்க எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ உங்களுக்கு வேலை நல்லா இருக்கு, தொழில் ரீதியான லாபம் நன்றாக இருக்கிறது, நல்ல பொருளாதார உயர்வு. இது நாள் வரைக்கும் கையை கட்டி போட்டு வச்சிருந்திருப்பீங்க, செலவு பண்ண முடியலையும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனி வாரி வாரி பணத்தை கொடுக்கறதுக்கு அந்த சனி பகவான் வராரு. கும்பராசிக்கு யோகம் தாங்க. யார வழிபடணும்னு இருக்கு பாருங்க. கும்பராசியில ஒரு ரகசியம் இருக்கு, ஜீவ ரகசியம். அதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரணும். கும்பராசின்னு சொன்னாலே சமாதிக்கு பக்கத்துல வீடு இருக்குங்க, பக்கத்துல சுடுகாடு இருக்கும் பழைய காலத்துல. ஜீவ சமாதிகளுக்கு சென்று வரணும். அப்படி சித்தர்களை நீங்கள் வழிபாடு செய்கிற போது பெரிய பலன், அற்புதமான பலன். வாழ்க்கையில எந்த ஆபத்தும் வராமல் தப்பிச்சுக்கிடலாம். இன்னொரு பக்கம் கும்பேஸ்வரர், கும்பகோணம் போகணும், கும்பேஸ்வரர் வழிபாடு செய்யணும். ஆதி கும்பேஸ்வரரை கும்பிடுங்க, உங்கள் வாழ்க்கை மிக உச்சமாக இருக்கும். அப்படி போக முடியலங்க, நான் ஃபாரின் கண்ட்ரியில உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறவங்க கும்பராசிக்காரங்க, உங்க வீட்டுல ஒரு கலசம், ஒரு கும்பம் வையுங்கள். அதற்குள்ளே பச்சை அரிசி போட்டு 1 ரூபாய் நாணயத்தை வைத்து மேலே தேங்காய் வைத்து அந்த குடத்திற்கு, அந்த கும்பத்திற்கு சந்தன குங்குமம் இட்டு நீங்கள் தெய்வமாக வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கையிலே உச்சத்தை தொடக்கூடிய காலமா இது இருக்கும். அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க.